सद्गुरुभ्यो नमः। मदन्य को दीनः तव कृपण रक्षाति निपुणः त्वदन्यः को वामि श्री जगति शरण्यः पशुपते அப்படின்னு முந்தின ஸ்லோகத்தில் பார்த்தோம். என்னை விட ஒரு எளியவன் தீனனானவன் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கக்கூடிய நிலையில் இருக்கிறவன் வேறு யார் இருக்க முடியும்? நீ ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ஏழைகளை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நிபுணனாக நீ இருக்கக்கூடியவன், தலை சிறந்தவன். ஸோ நான் ரொம்ப ஏழை, உங்ககிட்ட நிறைய இருக்கு கொடுக்கறதுக்கு. அப்போ உன்னை தவிர உனக்கு யார் ஹெல்ப் பண்ண முடியும்? நான் உன்னை தவிர யார்கிட்ட போக முடியும்? இப்போ துதன்யா வா மே திரிஜகதி சரண்யா பசுபத்தே பசுபத்தே, இந்த மூணு லோகத்தையும் சரணடைகிறதுக்குன்னு உன்னை தவிர அவர் யார் இருக்க முடியும்? அப்படின்னு இவ்வளோ அழகாக வந்து அப்படி கார்னர் பண்ணுறார் சிவனை. நீ தான் எனக்கு உபகாரம் பண்ணும், நான் உன்னை தவிர எங்கேயும் போக மாட்டேன், உன்னை தவிர யாரையும் நினைக்க மாட்டேன், உன்னை தவிர யார்ட்டையும் போக மாட்டேன், நீ தான். எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அடியார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பகவான் கிட்ட தான் போகலாம். இந்த குழந்தைக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் அம்மா கிட்ட தான் போகுமா. அது மாதிரி அம்மையே அப்பான்னு தான் சொல்றாரு சுவாமி. சொல்லும்போது அப்பா முதல்ல சொல்லல, அம்மையே அப்பா தான். நீ தான் அம்மா, நீ தான் அப்பா. முதல்ல வந்து அம்மான்னு தான் கூப்பிடலாம். தாயும் ஆனவன் தான் சுவாமி பேர். தந்தையும் ஆனவள் எங்கேயா பராசக்தி பேருக்கான கிடையவே கிடையாது. இந்த சரசனத்தை எங்க துருவி எந்த சரசனம் பார்த்தாலும் அப்பாவாகவும் அவள் ஆனவள் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆனா தாயும் ஆனவள் அப்படின்னு சுவாமிக்கு பத்திர பேர்னா அந்த கருணாமூர்த்தியா அம்மா தான் இருக்க முடியுமா? இந்த கருணைய கண்ணதாசன் அழகாக சொல்வார். கடவுள் வந்து அத்தனை அவதாரம் அத்தனை ஜனங்களுக்காக எடுக்க முடியும், அதுக்காக தான் அம்மாவை அவதாரம் பண்ணார். ஒரு தாயினுடைய ஒரு ரூபத்துல பகவான் இருக்கார். அம்மா கூட 1000 பேர் இருக்குமா சகஸ்ரநாமத்துல. அதெல்லாம் அவளுக்கு வந்து பெரிய சந்தோஷமே கிடையாது. ஹே மாதா, ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மாராக்கி அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அந்த அம்மானு கூப்பிடுச்சுதான். அபிராமிந்தாதிலே அதே மாதிரி தான் வச்சார். தா ஏ அப்படின்ற மாதிரி இந்த தா ஏ இந்த 2 எழுத்துக்கு நடுவில் முழு அபிராமிந்தாதி கொண்டு வச்சார். தாரமர் கொன்றையும் சண்பகமாக வச்ச தான், ஒரு தீங்கு இல்லையே அப்படின்னு முடிக்கும் போது ஏ, இந்த தாவை ஏ தாயே, இந்த தாய்க்குள்ள எல்லாம் அடங்கி போயிடுச்சு. அதை காமிக்கிறதான் அபிராமிந்தாதி. அத்தனையும் நல்முத்துக்களையும் இந்த ஹாரத்தையும் அதுக்குள்ள அப்படியே அடக்கி வச்சார். அதாவது தாயுமானவன் சுவாமிக்கு. அந்த குழந்தைய அம்மா அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்ணிடுது. அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது யார்ட்டையா பக்கத்துல எங்கேயா போய் அவாட்ட போய் அழுது அம்மா அடிக்கிறான்னு சொல்லவே சொல்லாது. அப்பா அடிச்சா அம்மாட்ட போய் சொல்லு, பாரு அப்பா அடிக்கிறா பாரு, நான் அம்மாட்ட சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. இரு நான் அம்மாட்ட சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனா அதே அம்மா அடிச்சாலும் அப்பாட்ட சொல்லி கொடுக்குறேன்னா ஜாஸ்தி சொல்றது இல்லை. இந்த குழந்தை தெரியும், அந்த குழந்தைக்கு அப்பாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரியும். அம்மா தான் எல்லாம். அதனால என்ன பண்ணுவோம், அம்மா அட்டியே போவோம், அவ காலையே கட்டணும் போ அப்படி தள்ளி விட்டா கூட திரும்பி ஓடி போய் அம்மா காலையே கட்டணும். அது மாதிரி நாமளும் அந்த தீனசரண்யனான அவனையே போய் கட்டிக்கணும். அவனை தவிர ஒண்ணுமே கிடையாது. அந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா யாருமே புரிஞ்சுக்கவே இல்லை. அந்த புரிஞ்சுட்டா நீதான் சரணம், உன்னை தவிர அந்நியதா சரணம், நான் திருப்பி விழுந்துட்டா அவன் நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா அவன் தான் தாய். அகில லோகத்துக்கும் பிரம்ம கீட்ட ஜனனி சொல்ற புழு பூச்சியிலேருந்து பிரம்மா வரைக்கும் அவதான் தாய்னா இந்த பரமேஸ்வரன் பார்வதி தான் தாய். பார்வதி பரமேஸ்வரன் சொன்ன மாதிரி 2 பேரும் ஒண்ணு. அவன் தாக்கணும். அவன் வந்து கணாதிபதி, ஜனாதிபதினு சொல்லும்போது அது கணாதிபதி, கணங்களுக்கெல்லாம் தலைவன். அதே பேர் தான் வந்து விநாயகர் வச்சுட்டான், கணபதி அப்படின்னு சொல்ல பரப்பது. விநாயகர் சொல்லி வரப்போது கணபதி. ஆனா முதல் இந்த கணபதின்ற பேர் யாருக்குன்னா கணானாம் பதி. இது யாரு? பரமேஸ்வரன் தான். சிவகணங்கள் சொல்லும்போது சிவனுக்கு அப்ப தானே வந்தார், விநாயகர் வந்தார். ஸோ அந்த கணங்கள்லாம் இன்ஹெரிட் பண்ணார். அப்பாவுடைய சேனையெல்லாம் ராஜகுமாரனை வந்து இன்ஹெரிட் பண்ற மாதிரி அப்பாவுடைய சேனையெல்லாம் இவருக்கு இன்ஹெரிட் பண்றார். அதான் சொல்லும்போது பாபநாசன் சிவன் ஒரு பாட்டில் பாடுறார், உன்னுடைய தத்துவத்தை யாருக்கு புரியும், யாரால அதை அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்டு பாட்டு. ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு. தத்துவமறிய தரமா மூலாதார கணபதே சுரபதே புனது தத்துவமறிய தரமா. கணத்துக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய கணபதியே மூலாதாரமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல அத்தனைக்கும் மூலம் அடிவேராக இருக்கக்கூடியவனே அது கணாதிபதியே. அதாவது பரமேஸ்வரனாக எடுத்துக்கலாம். அதனால அந்த பாட்டை இங்க நான் ரெஃபர் பண்றேன். உன்னுடைய தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியுமான்னு. ஏன் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு கேட்டா, சத்வ குணமும் ஜீவதயும் சத்துமிலா கிராதன் எனக்குனது தத்துவமறிய தரமா. சத்துவகுணம் ஜீவதய 2 கிடையாது. ஒரு நிஜமான மனுஷன் நேயம் அப்படின்னு இருக்கா, நல்ல குணம் இருக்கும், சுத்தமான குணம், சுத்தாத்மா. யாருக்கு கெடுதல் பண்ணாலும் அவளுக்கு நல்லதே பண்ணும். ஒருத்தன் திட்டினா கூட பொறுத்தணும், சரி இருக்கட்டும் பரவாயில்ல போ, இதுவும் போ, நீ நல்லா சேமா அப்படின்னு தான் சொன்ன பதிலுக்கு 2 திட்டப்படாதான்.
அது திட்டினா என்ன ஆகுமா, அவன் பண்ண பாவம் நமக்கு வந்து சேரும், நம்ம திட்டினா பாவம் நமக்கு வந்து சேருமா. நம்ம பேசாத இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் திட்டது அவனுக்கே போடும். நம்ம பொறுமையாக இருந்தாலும் நம்ம டீஸ் பண்ணால் அவனுக்கு 2 பாவம் வேற சேர்ந்துக்கணும். அதனால கிட்ட போகக்கூடாது. நமக்கு அந்த சத்துவ குணம் இருக்கும், பொறுமை இருக்கணும்னா கிடையாது. அந்த சத்துவ குணமும் கிடையாது, ஜீவதயம் கிடையாது, அந்த காருண்யம்ங்கிறது கிடையாது. அந்த காருண்யத்தை பற்றி ரொம்ப பேசினவர் புத்த பிரான் தான், புத்தர் தான். அதனால தான் ஜெயதேவர் வந்து ஒரு அவதாரமாக சொல்லிட்டார். தசாவதாரத்தில் கிருஷ்ணன் எடுத்துட்டார். அவர் கிருஷ்ணா நீதான் 10 அவதாரம் பண்ணிட்டார். இப்போ கிருஷ்ணன் 9 தானே வரும்னா அதுல ஒரு அவதாரமா புத்தர் நீதான் என்ன கருணையை சொன்னேன், காருண்யத்தை சொன்னேன். மிச்சம் யாருமே காருண்யத்தை சொல்ல. ஒரு அவதாரத்தை ஏதோ விதமா வந்து ஜீவத்தை இல்லாத நடந்ததுக்கா இவருக்கு பட்டிருக்கு. கிருஷ்ணத்தை பார்த்து நீ வந்து புத்தர அவதாரம் பண்ண, கருணையை சொன்னேன், ஏன்னா ஜீவஹிம்சை கூடாது, கொல்லாமை புலால் உண்ணாமை, இதெல்லாம் தானே அவளுடைய முக்கியமான ஒரு இது. அதில் புத்தர் நம்ம அத்வைத்த பிலாசபெல்லாம் அவர் புத்தரை நம்ம ஏற்றுக்கல, ஆதிசங்கர் அவரை ஒத்துக்கல. ஆனால் இவர் ஜெயதேவர் வந்து கிருஷ்ணனையே பார்த்து நீ தான் புத்தராக அவதாரம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றார். அந்த ஜீவத்தை சற்றும் இல்லா கிராதனம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட யார் இருப்பான் ஒரு இடத்துல, கிராதன் தான் இருப்பான். சரியான கிராதக பய அப்படின்னு சொல்லுவாங்க. கிராதன் என்ன வேடன் இருப்பான். வேடனுக்கு மட்டும் அந்த ஜீவதயை கருணை எல்லாம் கிடையாது. அவன் கருணை ஜீவதயெல்லாம் தான் அவன் எங்கேயாவது பிழைக்க முடியுமோ? அவன் காட்டுக்கு போய் மிருகங்கள் அடிச்சு பட்சிகள் அடிச்சு தான் சாப்பிட்டானோ. இவன் வந்து எல்லாத்துக்கும் கருணை ஜீவகாருண்யம் புலாலுனாவே புத்தர் மாதிரி ஒருமா உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோ, அவனுக்கு வயது நிறையுமோ தெரியாது. அவனுக்கு தொழில் தான். அந்த தொழிலை அவன் எப்பவும் பண்ணிட்டு இருக்கணும், வேற வழியே இல்லாத. ஆனா அந்த தொழில் பண்ணா கூட அவன் நிஷ்காமியமா பண்றானா, அதனால அவனுக்கு புண்ணியம் உண்டுனா. ஒரு மகர்ஷி வந்து என்ன பண்ணா, ரொம்ப கோபக்கார மகர்ஷியான். அவர் வந்து ஒரு பத்திவர்த்தியான ஒரு ஸ்திரீ, அவர் வீட்டுக்கு வாசல போறார். அவ அந்த அம்மா ஹஸ்பண்டுக்கு பணிவேலை பண்ணிட்டு இருக்கா, சிசுஷை பண்ணிட்டு இருக்கா. இவர் வெளியிலேருந்து 3 தடவை கூப்பிட்டா அந்த அம்மா வரல, தரும்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வாசல வந்து கதவை திறந்து பிக்ஷா போடச்சு. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இவர் முறைச்சு பார்த்தாலாம். முறைச்சி பார்த்தோன்னா அந்த அம்மா உடனே கேட்டாலாம், பகவதி மன்னிய சேவா அப்படின்னு கேட்டான். என்னையும் கொக்குன்னு நினச்சியாடா அப்படின்னு கேட்கறாரு. இவர் தான் வர வழியில் அந்த அம்மா அவர் என்ன பண்ணாரு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. வழியில் அப்படி போயிட்டே இருந்தாரான், மேலே ஒரு கொக்கு பறந்துட்டே இருந்தான். அது எச்சம் போட்டு தான் இவர் மேலே விழுந்துட்டான். இந்த பார்வை பார்த்தாதான் கொக்கு எரிஞ்சு போயிட்டான். இது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது, ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன பார்த்து கேட்கறா, என்னையும் கொக்குன்னு நினைச்சியா அப்படின்னு கேட்கறான். பார்த்தா ஒண்ணுமே புரியல. சாப்பிட்டாம காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ண, என்னன்னு புரியல, இதனுடைய தாத்பரியம் என்னமா, உனக்கு எப்படி தெரிஞ்சது வழியில நடந்ததுன்னா. இது வேண்டாம், பக்கத்துக்கு இருக்க பக்கத்துல கோடியில ஒரு கசாப்பு கடை இருக்கு, அங்க ஒருத்த உட்காந்து ஆடு வெட்டிட்டு இருப்பான், அவனை போய்க்கிறாள். இவன் இறங்க போனான். அங்க போனா ஒருத்த ஆடை வெட்டிட்டு இருக்கான். இவருக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு, போறதுக்கே பிடிக்கல. இந்த அம்மா சொல்லிட்டாலும் இங்க போனார். அவன் அங்கேருந்து போன உடனே கேட்கிறான், அந்த ஒரு 3வது ஒரு அம்மா இருக்காளே அந்த அம்மா அவன் அனுப்பிச்சாடா எங்கிட்ட. இவனுக்கு அப்படியே தாங்க முடியல ஆச்சு. ஏன்னா அங்க போனா கொக்கு கதையை அவன் சொல்றான், இங்க வந்தா இவளை பார்த்த கதையை சொல்றான். இவன் பார்த்தான், ஆதிசங்கருக்கு தோணுன மாதிரி இவனுக்கு தோணி போயிடுச்சு இந்த மகரிஷிக்கும். அப்பவே ஆதிசங்கர் சொன்னான், அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கல, அதெல்லாம் படிச்சு ஒன்றும் பிரயோஜனம், அதை கற்றும் தெரியாது, கற்றும் எனக்கு ஒன்றும் தெரியல, இப்போ மட்டும் சரணாகதி பண்ண, நீ தான் குரு, எனக்கு எப்படி விஷயம் சொல்ல. அவன் சொன்னா, எந்த காரியத்தை பண்ணா அதுல நான் தனக்குன்னு ஒரு பலன் இல்லாத நான் பண்ணிட்டு எல்லாத்தையும் சிவார்ப்பணம் அப்படின்ட்டு அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அங்கேருந்து வரும்போதே அப்படியே எனக்கு டிவியில பாக்குற மாதிரி ஒன்று மத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு, வெளியில ஒரு குக்கை நீ எரிச்ச, இந்த அம்மா வந்து எரிக்கணும்னு பார்த்தவன் நடக்கல, அந்த அம்மா உன்னை எங்கிட்ட அனுப்பிச்சா, இதுதான் நடந்த கதை. அதனால எது பண்ணாலும் சிவார்ப்பணமா பண்ணு. ஏக வில்வம் சிவார்ப்பணம், அது வில்வம் அப்படிங்கிறதுனா வில்வன்னு 2 அர்த்தம் இருக்கு. வில்வன்னு குஹைன்றதுக்கும், விலம் அப்படின்னா குஹை, அந்த குஹையில இருக்கிறதுக்கும் அப்படின்னு பேரு. இந்த வில்வத்துக்கும் அதே பேரு. இந்த மனம்ங்கிற குஹையில அவனை வச்சுட்டு இந்த வில்வ குகை அவனுக்கு அர்ப்பணம், ஏக வில்வம் சிவார்ப்பணம் தவார்ப்பணம் அப்படின்னு இந்த குகையை அவனுக்கு கொடுத்தணும். குகையில வந்து நீ இருன்னு சொல்லணுமா. அதுக்குதான் சிம்பாலிக்கு அந்த அதே பேரக்கூடிய வில்வத்தை வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணதாக நம்ம வச்சிருக்கோம். இப்படி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் நிஜமாவே நமக்கு கருணாமூர்த்தியா அந்த கட்டாட்சம் பண்ணுவான். அவனும் பார்ப்பான், சரி இதுகள் வேற எங்கதான் போகும், நம்ம விட்டா இதுகளுக்கு வேற எது கதி தெரியுவேன், என்ன பண்ணி தொலைக்கிறது, நமக்கும் கதி இல்லை அவளுக்கும் கதி இல்லை, இருந்து தொலைச்சிட்டு போங்கிற போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமோ இல்லையோ. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து நமக்கு முதல்ல வந்துடணும். வந்துவிட்டோன்னா அவனுக்கு தானா வரும், இறங்கி அவன் வந்துடுவான். அட்ஜஸ்ட் பண்ணிக்காதான் உலகத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலன்னு வரும்போது தான் நம்ம தத்தெடுக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பூஜை பண்ணோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம், சைலண்டா இருக்கணுங்க. எங்கேயாவது ஸ்பூன் விழுந்துட்டு, கிச்சனில் ஒரு கரண்டி விழுந்துட்டு நமக்கு ஒன்னே அப்படியே பிபி ஏறி விடுது, என்ன உள்ள சத்தம் அப்படிங்கிறோம். பக்கத்தில் 2 பேர் பேசியிருந்தாலும் நம்மளால முடியல, ஒரு ரேடியோவை டிவி வச்சா கூட நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் தாண்டி இதெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கிட்டு அந்த நிலைக்கு அவனே நினைக்க வரும்போது தான் அவன் நம்மள நினைப்பான். ஏன்னா நம்ம மற்றதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க வரைக்கும் அவன் நம்மள நினைக்கவே மாட்டான் இல்லையா. அவனை மாத்திரம், அவனை தவிர வேற எதையும் நினைக்கலாங்கிற போது அவன் இவனுக்கு நம்மளை விட்டா கதி இல்லைன்னு வருவான். எல்லாத்தையும் நினைச்சிட்டு போது, ஏன் இவனுக்கு திரௌபதிக்கே கிருஷ்ணன் கடைசியில் தானே வந்தான், இவ்வாட்டி எவ்வளவோ முயற்சி பண்ணான், கடைசியில வந்து ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா இல்லான்னு சொல்லி கேட்டா துவாரகா நிலையாச்சுதான்னு சொன்ன உடனே கோவிந்தான்
கோவிந்தான்னு சொன்னாலாம். கிருஷ்ணா வா காப்பாத்துன்னு சொல்லவே இல்லையா. அரே கோவிந்தான்னா அப்ப கூட திட்டம் இல்லையா. என்ன பண்ணா மனசால் நினைச்சா இங்க வந்து இழுக்க இழுக்க துஷாசனால புடவை இழுக்க முடியல. அது ரொம்ப சொன்னார், எத்தனை புடவை தான் சப்ளை பண்ண முடியும், புடவையெல்லாம் சப்ளை பண்ணதா சரித்திரத்துல இல்ல. என்ன ஆச்சானா துஷாசனை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கானா, கை வலிக்கின்றே இருக்கான். அவன் கட்டிருந்த ஒரு சாரி தான் இவனால இழுக்க முடியலையா. இழுத்து இழுத்து பாக்குறான்னா சாரி வரவே இல்லையா. அழைச்சு போய் கீழே வந்துட்டான். கிருஷ்ணன் அந்த ஒரு ஆள் தான் பண்ண, அவருக்கு வேற வேலையே கிடையாதா, கடை கடையா போய் சாரி வாங்கி கொடுக்கறது தானே. அப்படி தேவையே இல்லை. அத்தனை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நல்ல காரியம் பண்ண மாட்டான். அவனை பகவானாவே பார்ப்போம் நம்ம. அவன் ஒரு சாதாரண ஆளா வச்சு அவன் வந்து சிச்சோர் தான் அவன். அதான் வந்து சாரி சோரெல்லாம் கிடையாது. அதான் இப்ப எங்க திடீர்னு தான் வந்து கொடுக்கல, வாங்கிட்டு வரல. இருக்கிற இடத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்ணா அந்த கோவிந்த நாமம் இருக்கு அவ்வளவு உச்சிதம். அது உத்தமமான நாமம். அந்த கோவிந்தேதி அப்படி நினைச்சுட்டானா அது ஒரு ஸ்லோகம் கூட. சதாசவ காலம் கோவிந்தான்னு நினைக்கணுமா. ஸ்நானம் பண்ணும்போது கோவிந்தான்னு ஸ்நானம் பண்ணுமா, முழுகி எழுந்திருக்கணுமா. மூச்சு விடும்போது கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்தா மரடையோட மூச்சு விடணுமா. தீர்த்தபானம் பண்ணாலும் கோவிந்தான்னு பிடிக்கணுமா. சாப்பாடையும் கோவிந்தான்னா சாப்பிடணுமா. சுவாமி நினைச்சுக்கும் போதும் கோவிந்தா கோவிந்தான்னு. இந்த கோவிந்த நாம ஸ்மரணை இருக்கு இல்லையோ, வந்து காம் விந்ததி இது கோவிந்தான்னு சொல்லுவா. அதான் நம்ம எல்லாம் பசுக்கள். கோன்னா பசு இல்லையா, பசுன்னு ஜீவன்கள். இது எல்லாத்தையும் கடத்தேத்திரம் அவன் கோவிந்தன். அந்த கடத்தேத்திரம் கோவிந்தன் பசுபத்தின்னு இவருக்கு சுவாமிக்கு பேரு, அவனுக்கு கோவிந்தன். ரெண்டு ஒரே அர்த்தம் தான். பசுக்களாக இந்த ஜீவர்களை எல்லாம் ரட்சிப்பவன் அவன், பசுக்களாக நம்ம கடை வைப்பவன். ஆனா ரெண்டு பேரும் அவன் பசுபத்தியும் ஒண்ணுதான், ஹரியும் மரணும் ஒண்ணுன்னு சொல்ல போது இந்த பசுபத்தியும் ஒண்ணுதான், கோவிந்தனும் ஒண்ணுதான். இந்த பசுபதி அடுத்த ஸ்லோகத்துக்கு என்ன சொல்ல போறாருன்னா பிரபுன்னு அட்ரஸ் பண்றது. நம்ம எல்லாம் குழந்தைகள்லாம் பிரபுன்னு பேர் வைக்கிறோம். காளிதாசன் சொல்லும்போது சர்வ பிரபுனா, நம்மத்துக்கு வந்து நம்மத்துக்கு மட்டும்தான் பிரபுவா இருக்கும் சொல்லாமா இல்லையா. ஆனா பரமேஸ்வரன் அவன் சொல்லும்போது காளிதாசன் சர்வ பிரபுனா, சர்வ பிரபு அனீஷானா, எல்லாருக்கும் பிரபு, உனக்கு மேல ஈசனே கிடையாது, நீதான் எல்லாமே. சர்வ பிரபு அனீஷா அப்படின்னு சொன்னா அப்பேற்பட்ட பிரபு. அந்த பிரபு பத்தி என்ன சொல்ல போறாரு இவர், எப்படி அட்ரஸ் பண்றார், பிரபுன்னு அட்ரஸ் பண்றார். பிரபுஸ்வம் நீதான் பிரபுன்னார். அதுக்கு மேல என்ன சொல்ல போறாங்கன்னா அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். प्रभुस्त्वं दीनानां खलु परमबन्धो पशुपते प्रमोक्योऽहं तेषाम् अपि किमुत बन्धुत्वमनयोः त्वयैव क्षन्तव्याः शिवमदपराधाश्च सकलाः प्रयत्नात् कर्तव्यम् மதவனமியம் பந்து சரணிகி. ஹே பிரபுவே அப்படின்னு அட்ரஸ் பண்றார். நீதான் பிரபு, நீதான் எஜமானன், நீதான் எல்லாம் உடையவன், சர்வஸ்வன் சர்வஜன் அப்படின்னு சொல்ல. சர்வகா எல்லா இடத்துக்கும் போகப்படுது, எங்க வேணாலும் இருப்பான். அவன் எல்லாருக்கும் பிரபுவானவன், அவனுக்கு மேல ஒரு பிரபு கிடையவே கிடையாது. துவம் தீனானாம் பரம பந்துன்னு பதம் பிரிச்சு பார்க்கச்ச சில சேர்த்து போட்டிருப்பான். பிரபு துவம் தீனானாம் கலு பரம பந்து பசுபதே பிரமுக்கியா அகம் தேஷாம் அப்பி கிம் உத பந்து பந்துத்வம் அனயோஹ கிம் உத பந்துத்வம் அனயோஹ त्वया एव गन्तव्या शिव मत् अपराधाश्च सकलाः प्रयत्नात् कर्तव्यं மத் அவனம் இயம் பந்துகு சரணி. சில வார்த்தைகள்லாம் சந்தி சேர்த்து சொல்லியிருப்பான். பிரபுஸ்வம் தீனானாம், நீதான் ஏழைகளுக்கெல்லாம் பிரபுன்னு. ஒரு கவி சொன்னார், உங்ககிட்டயும் ஒன்றும் இல்லை எங்கிட்டையும் ஒன்றும் இல்லை, அதனாலதான் நம்ம ரெண்டு பேருக்கு ரொம்ப அழகான உறவு பாந்தவியம் இருக்குன்னு. நீ ஒரு வீடு இல்லாத நின்றுட்டு இருக்க, நானும் ஒரு வீடு இல்லாத தான் நின்றுருக்கேன். இவர் வீடுன்னு சொல்றது மோட்சத்தை சொன்னார். அவனுக்கு வீடு இல்லைன்னாலும் எல்லாத்தையும் ஜனங்களுக்கு கொடுத்துட்டு பக்தாளுக்கு கொடுத்து அவன் வந்து காட்டில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால உனக்கும் வீடு இல்லை எனக்கும் வீடு இல்லை. சரி, அடுத்தது என்னென்ன வீடு, அடுத்த வீட்டில் வந்து மனைவி மக்கள் அப்படி சொல்லலாம். ஊற்றி தலையிலேயே உட்காந்து ஒன்று பிராணனை வாங்குறான், ஊற்றி உடம்புலேயே உட்காந்து பாதி பிராணனை வாங்குறான் இல்லையா. இதான சம்சாரம் அப்படின்னு. எனக்கும் வந்து ஒத்தியே ரெண்டு பேரா அதுண்டு அவளே தலையிலேயே உட்காந்து அவளே என் உடம்புலேயே உட்காந்து மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. உனக்கு ரெண்டு பேரும் தனித்தனியா அப்படின்றா. எனக்கு விசேஷம் என்னன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இந்த தலையில வச்சு ஒரு சமயம் உட்காந்துக்கிறா, தலையில மிளகா அரைக்கணும்னு சொல்றாரு. அதான் பாடாபாடு படுத்தா உடம்புலயே இருந்துன்னு என்ன பிராண்டா வாங்குறா. ஏதாவது சொத்து சுகம் இருக்கான்னா அதுவும் என்கிட்ட ஒண்ணு இல்லை. அது பேர் வெடிக்கா சொல்ல. 1ஆம் தேதிக்கு அந்த ரிச்சஸ்ட் பர்சன், 2ஆம் தேதிக்கு அந்த போரஸ்ட் பர்சன் தான்.
வந்து சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்கும், அப்புறம் தொடமாட்டா, காசே தொடரும். எதுவாக இருந்தாலும் வீட்டில் அவளே பார்த்துக்கணும். லாபமும் நஷ்டம் மேலே வந்தாலும் பார்த்துக்கணும், குறைச்சலாக இருந்தாலும் பார்த்துக்கணும். நீங்களே அது எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த மாதிரி நான் எதுவுமே பைசாவே தொட கிடையாது, நீயும் ஒன்றுமே வச்சுக்கிறதுல, நீ ஏழை நானும் ஏழை. சரி, ஒரு வாகனம் ஏதாவது வச்சிருக்கியான்னு பார்த்தா எங்கிட்டயும் ஒன்றும் கிடையாது, நடந்தான் காலத்தவரை ஒன்றும் கிடையாது. உங்ககிட்ட ஒன்றே ஒன்று இருக்கு. ஆனால் என்ன விசேஷம்னா, உன்னோட வாகனத்துக்கு மேலே நீ வர நேரத்தோட நான் வேகமாக போயிடுவேன். என்னுடைய கால் நடையில் நீ உன்னுடைய கிழமான அந்த மாட்டு மேலே ஏறி நீ நடந்து வர வேகத்தை விட நான் நடந்தே பண்ண சீக்கிரமாக போயிடுவேன். இப்படி ஒன்னொன்னா ஒரு சொல்லிட்டே வரும்போது உனக்கு உடுத்திக்கிறதுக்காக நல்ல வசனங்கள் இருக்கான கணக்க வசனம் இருக்கா. இந்த ஒன்றில் ஒரு புலித்தோல், ஒரு யானை தோல் போட்டிருக்கேன். நான் ஒரு கீழ்ச்சலான ஒரு வஸ்திரத்தை போட்டிருக்கேன். நீ எல்லா விதத்தையும் பார்த்தா உனக்கு எனக்கு ஒட்டு வரவு ரொம்ப நன்னாவே இருக்கு. அதான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், வா இனிமேல் எங்கேயும் தனியாகவே போகாத. இப்படி உனக்கு எனக்கு எல்லா விதத்திலையும் ஒற்றுமை இருக்கும்போது நீ என்னை விட்டுட்டு ஏன் தனியாக போற? இன்னொன்று, உனக்கு நீ ரொம்ப ஆதி பரம்பொருள்னு சொல்றா எல்லாரும் கவிஞர்லாம். அப்புறம் ரொம்ப வயசாச்சுன்னா தான் எத்தனையோ காலமா இருந்துருக்கேன், யுகாந்திரமா இருந்துருக்கேன். நான் இப்பதான் பொண்ணு எனக்கு 40-50 வயசு கூட தான் இருந்தேன். உன்னை விட நான் ரொம்ப யங்ஸ்டர், வலுலா உடம்பு இருக்கேன். என்ன நீ துணைக்கு ஆயிடுச்சுன்னு போ, போற இடத்துக்கு நான் துணைக்கு ஆயிடுச்சுன்னு போ. ஆதிசங்கர் வேற ஒருத்தர் சொல்றாரு, நீ வந்து நான் ஒரு குரங்கு இந்த மனசு, இதை நீ அழைச்சிட்டு போய் அங்கே வேடிக்கை, நீயும் பிச்சைக்காரனா இருக்க, பிச்சாண்டியா இருக்க, இந்த குரங்கு அழைச்சிட்டு போன்னு சொல்றாரு. அதுதான் இந்த கவி ரொம்ப அழகா சொல்றாரு. நீயும் ஏழை நானும் ஏழைன்றதுக்கு பல உதாரணங்களை சொல்லிட்டு இவன் எங்கேயும் தனியா போகாத, நம்ம 2 பேரும் எங்க போனாலும் சேர்ந்தே போலான்னு. ஒரு தபஸ்வி என்ன பண்ணார், யாச்சகம் வாங்கிட்டோம், ராஜா கிட்ட போனார். தங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இந்த ராஜாவை கேட்கலான்னு. அங்க போனா அந்த ராஜா வந்து சுவாமி பூஜை பண்ணிட்டு இருக்கா. சித்த உட்காருங்க அந்த புலவரை பார்த்தா உள்ள சத்தம் கேட்குறது. அவன் சொன்னேன், ஹே பிரபு, இத்தனை பொருள்களை நீ கொடுத்தது தானே, இது என்னைக்கு நிலையா இருக்கணும், இதை நான் எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லாத கொடுத்துட்டு இருக்கணும், எனக்கு வறட்சி இல்லாத என்னன்னைக்கு தனி கொடுத்துட்டே இரு அப்படின்னு வேண்டினான். பார்த்தா அடப்பாவி, நீங்க ஒரு பிச்சைக்காரன் தான் போல் இருக்கு, எங்கிட்ட இல்லைன்னு உங்ககிட்ட வாங்கினா தான் நீ உங்ககிட்ட இல்லைன்னு பகவானை கேட்கிறேன், நான் நேரையா பகவான்கிட்ட கேட்டுக்கிறேன் திரும்பி வந்துட்டாரான். ஸோ பிரபு எல்லாத்துக்கும் தலைவனான அவன் ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியவன். ஏன் அப்படின்னா ஏழைகளுடைய கஷ்டம் தெரிஞ்சவன், ஏழ்மை என்னன்னு நம்ம தெரிஞ்சவனா சர்வ பிரபு. அதனால பிரபுத்துவம் தீனானாம் பிரபு, ஏழைகளுக்கெல்லாம் நீ வந்து எஜமானாக இருக்கிறாய், பந்துவாக இருக்கிறாய். பரம பந்து பசுபதே, ஏ பசுபதே, நீ வந்து எளியவர்களுக்கு வந்து பிரபுவா மாத்திரம் இல்லை, பரம பந்து, ரொம்ப சிறந்த உறவினர். உறவினர் சொன்னா அப்பேற்பட்ட உறவு. என்ன உறவு அது? இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போறது இல்லை. அருமை ஓங்கிட உறவு கொண்டாடி அவனிகள் தம் செயல் நிறைவேற வேண்டி வருவார் போவார் மானிடர் சிறிது வாழ்வினில் நிலையாய் நிற்பார். அது ஒரு கவிஞர் சொல்லும்போது என்னென்னோ உறவு சொல்லிட்டு வருவாள். நம்மகிட்ட வசதி இருந்துருச்சுன்னு சொன்னா அருமை ஓங்கிட உறவு கொண்டாடி என்னென்னோ உறவெல்லாம் சொல்லிட்டு அப்படி உறவு இப்படி உறவு அவளுக்கு சொல்லிட்டு வருவாங்க. அவனிகள் தம் செயல் நிறைவேற வேண்டி, அவனுக்கு ஏதோ ஒரு காரியம் நம்ம மட்டும் ஆகணும், அது நடக்கணும்னு வருவான். வருவார் போவார் மானிடர் சிறிது வாழ்விலில் நிலையாய் நிற்பார். ஏதோ வருவான் போவான், எத்தனை நாள் இருப்பான்னு தெரியாது, அவன் காரியம் முடிஞ்சோடனே கிளம்பி போயிடுவான். நமக்கு ஏதோ ஒரு காரியம்னு போகும்போது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம தவிர்த்து விடுவாங்க. அப்படிதான் அரியது உலகில் உண்மை அன்புனர், அது இல்லாததே அவனியர் பண்புன்னு. உண்மையான அன்பு எங்க இருந்து பரமேஸ்வரன்ட்ட தான் இருக்கும், பரமேஸ்வரன்ட்ட தான் உண்மையான அன்பு இருக்கும், வேற எங்க இருக்காது, வேற எங்கேயா தேடி போனா கிடைக்காது. அது இல்லாதது அவனில் இருக்கு எல்லாருடைய பண்பு அப்படின்னு அவங்க சொல்ற. அப்பேற்பட்ட பசுபதி வந்து வீணர்களுக்கெல்லாம் எளியவர்களுக்கெல்லாம் பந்து அப்படிங்கிறார். பரம பந்து, சாதாரண பந்து கூட இல்ல, பரம பந்து அப்படின்றது ரொம்ப சிறந்த உறவினர். சரி, அப்ப எளியவர்களுக்கெல்லாம் வருவதுன்னு சொல்லி தன்னை கொண்டு போய் எங்கேயாவது ரிலேட் பண்ணுமோனோ, அதுதான் மெதுவா அப்படி சுத்தி வர என்ன சொல்றார், தேஷாமபி அகம் பிரமுக்கியா. எத்தனையோ ஏழைகள்லாம் இருக்கா, எல்லாருக்கும் பந்து தான், எல்லாருக்கும் நீ செய்யறதுக்கு வந்து ஆசையோட செய்யற, விரும்பி செய்யற, கடமைப்பட்டு செய்யற. ஆனா அத்தனை ஏழைகளையும் ரொம்ப முக்கியமான யாருன்னா நான் தான். முதல் ஸ்லோகத்தையும் அதே தான் சொன்னார், என்னை விட ஏழை யார் இருக்க முடியும் அப்படிங்கிற மதன்யா கோவா. மதன்ய கோதினஹா தவ கிருபண ரக்ஷாதி நிபுண அப்படின்னு முதல்ல சொன்னார். என்னை விட ஒரு ஏழை யார் இருக்க முடியும் காப்பாற்றுறதுக்கு, உன்னை விட காப்பாற்ற சிறந்தவன் யார் இருக்குன்னு சொல்ல. அதே இங்க சொல்லும்போது அத்தனை ஏழைகளையும் அத்தனை தீனர்களையும், இங்க ஏழைன்னா பணம் இல்லாதவன் பொருள் இல்லாதவன் எடுத்துக்கூடாது. உன்னுடைய கருணை எனக்கு தேவை, அந்த கருணை வேண்டுங்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஏழை, அந்த கருணை குறைவாக இருக்கக்கூடிய உன்னுடைய அருள் குறைவாக இருக்கக்கூடிய ஏழை நான். எனக்கு வந்து உன்னுடைய அருள் தேவைங்களா, நான் தான் சிறந்த ஏழை, ரொம்ப 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 மிக்க எளியவன் அப்படின்னு சொல்றாரு. அனயோகம் இப்படி கூட நம்ம 2 பேர் இருக்க முடியும். நீ வந்து எல்லோருக்கும் வேண்டியவன், நான் ரொம்ப ஏழை, நீ தான் ஹெல்ப் பண்ணும், நான் ஹெல்ப்புக்காக காத்துருக்கேன். இப்போ நமக்குள்ள எவ்வளோ நல்ல உறவு பற்றி அப்படி அனயோகம் நம்ம 2 பேருக்குள்ளேயும். பந்துத்துவம் கிண்முத, இந்த உறவை பற்றி நான் என்னன்னு சொல்றது?
எத்தனையோ உறவுகளுக்கு அண்ணன் தம்பி அரியணர் சோதரி அன்னை அப்பன் என்றே கூறி கண்கவர் பற்பல கற்பனை காட்டி காலமெல்லாம் புகழ் மாலைகள் சுட்டி பண்ணி இசைக்கின்றார் பாரினில் மாந்தர் பலன் காண்கிற்கும் பறந்திடும் வேந்தர் கவி. அண்ணன் தம்பி அரியணர் சோதரி இதெல்லாம் ரொம்ப சுலபமா புரியக்கூடிய வார்த்தை தான். அண்ணன் தம்பி அக்கா தங்கை அப்படிலாம் சொல்லுவாங்க. அன்னை அப்பன் என்றே கூறி இதான் அப்பா இதான் அம்மா. அப்போ ரீசெண்ட் பேப்பர் நீங்க பார்த்துருக்கோம். ஒரு பையன் சின்ன வயசுலயும் ஓடி போயிட்டானோ, ஒரு 25-30 வருஷம் கழிச்சு திருப்பி இந்த ஊருக்கே வரானா, எங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கணும் தேடின்னு வரானா. அவன் நான் தான் அப்பா நான் தான் அம்மாங்கிறானோ. நம்ம ஏதோ கர்ணன் கதையில கேட்ட மாதிரியா இருக்கு இல்லையா? கர்ணன் அம்மா வந்து சின்ன வயசுலயே ஆத்துல விட்டுடுறான். அவன் ராதேயனா வளர்றான். ஒரு ஸ்டேஜில் அம்மா இல்லாதவன் அப்பா இல்லாத எல்லாரும் சிறுமப்படுத்தும் போது அவனுக்கு ஒரு நண்பன் தான் குற்றத்துணையாவது ஒரு ராஜாவாகவும் பண்ணினான். அந்த சிறுவன் ரொம்ப ஏங்குறான். தன்னுடைய தாய் யாருன்னு தெரியல, தந்தை யாருன்னு தெரியலன்னு ஏங்குறான். அப்போ ஒருத்தனையும் என்ன பண்றானா, அம்மா குந்தி அந்த பொட்டி அனுப்பும் போதே ஒரு வஸ்திரத்தை அனுப்பிச்சிருக்காளாம், குழந்தைக்கு இதமா இருக்கணும்னு. அந்த வஸ்திரத்தை அம்மா தவிர அவர் யார் தொட்டாலுமே எரியுமா உடம்பு. இவன் என்ன பண்ணுவோம்னா, கர்ணன் வரவாட்டெல்லாம் அம்மான்னு சொல்லிட்டு வரவாடெல்லாம் கட்டி அணைச்சி அவளுக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இந்த வஸ்திரத்தை கொஞ்சம் போட்டுன்னு பாருங்களேன், அவள் கையில தொட்டோடனே உடம்பெல்லாம் எரியுமா, ஓடி போயிடுவாளாம். ஏன்னா அது ஒரு ப்ரூஃப், ஆசிட் டெஸ்ட் அது மாதிரி ஒரு ஆசிட் மாதிரி எரியும் உடம்பெல்லாம். இந்த வஸ்திரத்தை இவனுடைய அம்மாவான குந்தியை தவிர வேறு யாராலும் போட்டுக்க முடியாது. அப்படி எல்லாரும் வருவாளாம், நான் தான் அம்மா நான் தான் அப்பான்னு சொல்லி வருவாளாம். அதான் அந்த கர்ணனுக்கு கிடைச்ச மாதிரி ஏதாவது ஒரு தடயம் அப்படி கிடைச்சாலாம். இப்பெல்லாம் எத்தனையோ கண்டுபிடிக்கிறாளே, ஏதோ விதத்தில் இப்போ சயின்டிஃபிக்காக இவ்வளோலாம் ப்ரூவ் பண்ணுறாள். அப்படிலாம் போய் ப்ரூவ் பண்ணி தான் அம்மா அப்பான்னு ஒத்துக்கணும். அப்படி அன்னை அப்பன் என்றே கூறி கண்கவர் பற்பல கற்பனை காட்டி காலமெல்லாம் புகழ் மாலைகள் சூட்டி பண் இசைக்கின்றார் மாறினில் மாந்தர். என்னென்னவோ கவர்ச்சியாலாம் சொல்கிறான், நம்ப முடியாதெல்லாம் சொல்கிறான். அதை பண்ணுவே இதை பண்ணுங்க அப்படியே நம்மளை அந்த மாயையில கொண்டு போய் வச்சு இவன் பின்னாடி போக முடியாது பண்ணிடுறான். காலவெல்லாம் புகழ் மாலைகள் சுட்டு உங்களை விட்டா உண்டா நீங்க தாங்கிறான். இது பண்ணிட்டு பலன் காண்கிற்பின் பறந்துடும் வேந்தன். அவனுடைய காரியம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, பறந்து விடும், நிற்க மாட்டான் அந்த இடத்துல, ஒரே விடும், அட்ரஸே இருக்காது. நம்ம இவா பின்னாடி தான் செஞ்சுக்கோம். அந்த நிஜமான பந்துவை விட்டுட்டு இது மாதிரி ஏமாத்துற பந்துக்கள் பின்னாடிலாம் போயிட்டு இருக்கோம். அதை சொல்லாத இங்க சொல்லும்போது நான் தான் அவனுடைய இழைகளுக்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமானவன், ரொம்ப தீனன். நம்முடைய உறவை பத்தி என்னன்னு சொல்றது? சிவ ஏ மங்களமான குணங்கள் படைத்தவரே, தூய்மையானவரே ஏ பரமேஸ்வரனே, மற்ற சகலா அபராதாக ஸ்வயா கந்தவ்யா. மசு என்னுடைய அபராதா சகலாக எல்லா குற்றங்களும், அகமஸ்தி அபராதானம் ஆலயகான் வேதாந்த தேசம் சொல்லும்போது, அபராதங்கள் தவறுகள் குற்றங்களுக்குன்னு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொன்னா அது எனக்கு தான் கட்டணும், அவ்வளவுதான். அத்தனையும் நான் தான் இருப்பிடம், அத்தனை அபராதங்களும் நான் தான் இருக்கேன். அகமஸ்தி அபராதானம் ஆலயம், அபராதங்களுக்கெல்லாம் ஒரு கோவில்னு கட்டினா அது எனக்கு தான் கட்டணும். அப்பேற்பட்டவனா என்ன நீ ரட்சிக்கிறியே, அது எவ்வளவு பெரிய நீ கருணாமூர்த்தின்னு சொல்றாரு. இங்கேயும் மங்களமான குணம் படைத்தவரே, என்னுடைய குற்றங்கள் நிறைய, கணக்கில் அடங்காத குற்றங்கள், சேயன் பிழைகள் சொல்லில் அடங்காது ஆயினும் அருள்வாய் அம்பிகைன்னு உத்தரப்பாடுறார். ஆயிரம் ஆயிரம் அச்சனை செய்தலின் பாயிரம் புனைந்துனை பாடித் தொழுதலின் சேயன் பிழைகள் சொல்லில் அடங்காது ஆயினும் அருள்வாய் அம்பிகைன்னு அம்பிகை பற்றி பாடும்போது இந்த பாடல் சொல்லுது. உன்னை பத்தி நான் ஆயிரம் ஆயிரம் பாடல்லாம் பாடி ஸ்தோத்திரம் பண்ணல, உன்னுடைய நாமாவளியெல்லாம் சொல்லி பூஜை பண்ணல, ஆனா கூட நான் பண்ற தப்பு தவறுகளுக்கு அது கணக்கு அடங்காது. எண்ணி பார்த்தா வந்து சமுதிரத்துல மணலை கூட எண்ணி விடலாம், என்னுடைய தவறுகள் பிழைகள்லாம் எண்ண முடியாது. ஆனா கூட நீ அருள் புரிவா அப்படின்னு சொல்றார். அது மாதிரி என்னுடைய தவறுகள் எதுவா இருந்தாலும் எல்லாமே சந்தவியாக, எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த கல்யாண பத்திரிகைகள் கூட பார்க்கலாம் நீங்க, இந்த வைஷ்ணவ பத்திரிகைகள் எல்லாம் வந்து தவறாத இருக்கும். அபராதோ சந்தவியா, வாசக தோஷா சந்தவியான்னு இருக்கும். வாசக தோஷா சந்தவியா, இந்த சொற்குற்றங்கள் பொருட்குற்றங்கள் இருக்குன்னு அதையெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். பத்திரிகையில போடுறோம், இதை தப்பா சில பேர் என்ன பண்ணுவாங்க, மேல ஒரே பத்திரிகை எழுதிடுவா. எழுதும்போது உபய குசலோபரி, அப்புறம் மகாராஜராஜஸ்ரீ அவர்களுக்கு ஆசீர்வாதம், கீழே நமஸ்காரம் எழுதியிருப்பார். இது ஒருத்தர் பெரியவருக்கு பத்திரிகை அனுப்பும்போது தவறுதலா டிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோம். ஒரு பெரியவர் அனுப்பும்போது ஆசீர்வாதம் டிக் பண்ணிட்டோம், தப்பா போயிடுங்க, வாசக தோஷம் இல்லையோ பாப்பம் இல்லையோ, அதெல்லாம் பாதி பேர் எதுவும் டிக்கே பண்ணதில்லை, அப்படியே அனுப்பிச்சோம். உங்களுக்கு எது சௌகரியமோ அது வச்சுக்கோ, என்னை விட நீங்கள் வயசானவா இருந்தால் இது வச்சுக்கோ, வயசு கம்மியாக இருந்தால் இது வச்சுக்கோ அனுப்பிச்சிடுவோம், இல்லை டிக்கே பண்ண அனுப்பிச்சோம். அதுக்கு தான் கீழே என்ன எழுதுவாங்கன்னா அபராதோஷம் தவியா, ஏதாவது அபராதங்கள் இருந்தால் குற்றக்குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, வாசக தோஷம் தவியா, இதுல சொல்லக்கூடிய பொருள் குற்றங்கள் சொற்குற்றங்கள் தான் இதெல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் இங்க சொல்லும்போது என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டியவையினர். அதாவது எந்த குற்றமே மன்னிக்கப்படக்கூடியவைன்னு இதுலன்னு தெரியாது. மன்னிக்க முடியாத குற்றம்னு உலகத்துல எதுவுமே கிடையாது. குற்றம் தவறு, தவறுதலாக செய்வது தான் பிழை அப்படின்னு சொல்லும்போது தவறு. நான் வேர்டுனே திருப்பி திருப்பி சேர்ந்தானா அது வேறு, அதை மன்னிக்க முடியாது.
அதான் சொல்லிட்டாரு, குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டிய, திருப்பி அதையே பண்ணி இருந்தாக்க கூடாது. ஏதோ ஒரு தடவை அறியாத செய்த தவறுக்கு வந்து மன்னிப்பு எப்பவுமே உண்டு. ஆனா என்னுடைய குற்றங்கள்லாம் நான் வேணும்னு பண்ணல, இது தெரியாத பண்ண தவறு தான், இதெல்லாம் பொறுக்க வேண்டியதுதான். மத் அவனம் பிரயத்னாத் கர்த்தவ்யம். அவனம்னா காப்பாற்றுறது. மத் அவனம், மதவனம் இருக்கு. மத் அவனம், மதவனம். அது மதவனம்னு வராது, மதவனம். சம்ஸ்கிருதத்துல இந்த சந்தியில் வரும்போது ஆ வந்து இந்த தாவோட சேர்த்து தாவாயிடும். மதவனம். அவத்துமா சொல்ற மாதிரி, அவத்துமா அவத்து பக்தாரம், அந்த அவன்றது காப்பாற்று அப்படின்னு சொல்லுவோம். மாமவத்து ஸ்ரீ சரஸ்வதி, எனக்கு கேட்டு மாமவத்து ஸ்ரீ சரஸ்வதி, இந்த இடத்துல கேட்டு மாம் அவத்து, என்னை காப்பாற்றும், சரஸ்வதி ஆனால் என்னை காப்பாற்றட்டும். இங்க வந்து மாம் அவ நேரிய என்ன, நீ காப்பாற்று, காப்பாற்ற வேண்டும். அவனம்னா காப்பாற்றக்கூடிய செயல், அவனா காப்பாற்று, அவத்துனா காப்பாற்றட்டும். இது வந்து அவனம்னா காப்பாற்றப்படும், காப்பாற்றுதல் கூடிய செயல். இது வந்து செய்யப்பட வேண்டும். என்னை காப்பாற்றுகின்ற தொழிலானது செய்யப்பட வேண்டும். என்னுடைய குற்றங்கள் பொறுத்து கொள்ளப்பட வேண்டும். ஏன், எதுக்காக அவங்க கேட்கலாம சார், நீங்க கொடுத்தா எதுக்காக, உனக்கு எனக்கு என்ன அது வந்தாலும் என்ன ஒரு ஆர்டர் என்ன இருக்கு இல்லையா, ஏதோ அவ்வாமை ஒப்ளைஜ் அப்படி கேட்கலாம் இல்லையா, எதுக்காக கொடுக்கணும், இது அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு. ஏன்னா இதுதான் வந்து பந்து சரணின்னு, இதுதான் நடைமுறையா. சரணின பாதைன்னு அர்த்தம். என்ன நடைமுறைனா பந்துக்களுக்குள்ள இருக்க வேண்டிய நடைமுறையா. உறவுக்காரன் எதிர்க்கணும், நீ கட்டப்படுத்த நான் ஹெல்ப் பண்ணணும், நான் கட்டப்படுத்த நீ ஹெல்ப் பண்ணணும், இதுதானே ரொம்ப முக்கியம். இது இல்லாத வெறுமை இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நட்புன்னு சொல்லிக்கிறதோ உறவுன்னு சொல்லிக்க, உறவுக்காரா இருந்து என்ன பிரயோஜனம்? உறவுக்காரன் தான் உபகாரமா இருக்கணும். இப்போ நீ நானும் ரொம்ப உறவா போயிட்டோம், நீ நானும் ரொம்ப ஃப்ரெண்டா போயிட்டோம், உனக்கு எனக்கு வந்து அப்படி ஒரு பிரிக்க முடியாத உறவு அப்படி ஏற்பட்டு போச்சு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ண வேண்டியது தானே நியாயம், முறை. அப்போ உபகாரம் பண்ணக்கூடிய ஸ்திதியில் இருக்கிற வசதி உள்ளவன் நீ, உபகாரத்தை ஏற்றுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறவனா. அதனால இதுல கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா நீ தான் எனக்கு உபகாரம் பண்ணணும். ஸோ எல்லா முறையிலையும் நீ எனக்கு உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ நன்னா புரிஞ்சு போச்சு. நீ செஞ்சுதான் கொண்டு வந்து சுவாமி அப்படி கார்னர் பண்றது. எஜமானாகிய நீ எளியோர்களுக்கெல்லாம் சிறந்த உறவினர் அல்லவா, அதுலேயும் ரொம்ப ரொம்ப மிக மிக எளியவன் நான் தான். அப்படிங்கும்போது நம்ம ரெண்டு பேருக்குள்ள உறவை பற்றி எப்படி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, விவரமாலாம் சொல்லவே வேண்டாம். ஆனால் மங்களமான குணங்கள் படைத்தவர், எல்லா செல்வங்களும் விட்ட உடையவர், நீ தான் எல்லாருக்கும் பிரபுவாக சுவாமியாக இருக்கக்கூடிய, உங்ககிட்ட இல்லாததே கிடையாது. அதனால என்னுடைய எல்லா குற்றங்களையும் தவற இல்லாம நீங்க மன்னிக்க வேண்டியதுதான். ஆனால் மன்னித்து என்னை காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்கு பிரயத்னாத் கர்த்தவியம். ஐயோ அதெல்லாம் முடியாதுப்பா, கஷ்டம் சொல்லிடக்கூடாது. பிரயத்னாத்து கர்த்தவியம், நீ முயற்சி பண்ணி அதெல்லாம் பண்ணு, எல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் முடியாது சார், ரொம்ப கஷ்டம் சார், நீ வேற யாரையா பாருங்க அப்படின்னா. ஐயோ ரொம்ப லேட்டாக நான் சொல்லக்கூடாது, ட்ரை பண்ணி பாருங்க சார், ட்ரை பண்ணி கிடைக்கலதான் விட்டுடலாம். நீங்க முதல்ல முயற்சி பண்ணாதே இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம கெஞ்சிடறோம் இல்லையோ. அதெல்லாம் இது மாதிரி சுவாமிகிட்ட கேட்குற முடியாதுன்னா சொல்லிடாத, நீ முயற்சி பண்ண முயன்றால் முடியாது ஏதும் இல்லை உலகத்துல, நீ முயற்சி பண்ணு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். முடியாது முடியாதுங்கிறது அப்புறம் பார்க்கலாம். உன்னால முடியாதே கிடையாது, எப்படி என்னை காப்பாற்ற முடியாது போயிடும், என்னோட குற்றங்களை மன்னிக்க முடியாது எப்படி போயிடும். அதனால உன்னால கண்டிப்பாக முடியும், நீ முயற்சி பண்ணு, பிரயத்தனம் பண்ணா உன்னால செய்ய முடியும். பிரயத்னாத்து கர்த்தவியம் அப்படின்னார். தாய்மானவர் சொல்ற என்ன பண்ணார், பாராயோ என் துயரம் எல்லாம், எனக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன் பார்த்து நீ பார்க்க மாட்டியா, நீ உனக்கு ரொம்ப வேண்டியவன்றனால உங்ககிட்ட நான் சொல்றேன். பாராயோ என் துயரம் எல்லாம் ஐயா, பகரும் முன்னே தெரியாதோ, நான் சொல்லித்தானே அவனுக்கு தெரியணும், நீ சர்வஜன் அப்படின்னு சொல்றாளே, சர்வ பிரபுங்கால நீ எஜமானன், உன்கிட்ட வந்து நான் வேலை செய்யற ஆள், ஒரு பிரித்தியன். அப்போ ஒரு பிரித்தியனுடைய கஷ்டங்கள்லாம் அவனுக்கு தெரிய வேண்டாமோ? சரி, சர்வஜன் சொன்னா பார்க்காதே தெரிய வேண்டாமோ? உன்னை பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், உனக்கு தெரியாதோ? பாவியே முன் வாராயோ, இன்னும் ஒரு கால் வாராயோ, இந்த பாதி அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது அபிராமர் சொல்றார், தரமென்று உனையடைந்தேன் தமியேன் உன் பக்தருக்குள் தரமென்று இவன் என்று தள்ளத்தகாதுன்னு, நீதான் பரமன், நீதான் சேஷ்டன் அப்படின்னு சொல்லி உங்களோட பாதத்தை வந்து நான் பிடிச்சுட்டேன், இவன் தரம் இல்லைன்னு சொல்லி தள்ளிடக்கூடாதுன்னு, இவனுக்கு உபகாரம் பண்ணக்கூடாது, இவனுக்கு யோகியதாம்சம் இல்லை அதெல்லாம் அப்படின்னு சொல்லி தள்ளிடக்கூடாதுன்னு. அது எங்க சொல்லும் போது பாவியேன் முன் வாராயோ இன்னும் ஒரு கால், இந்த பாவி தான் நான் ஒத்துக்கிறேன், அவனு பெரிய புண்ணியங்கள்லாம் பண்ணல, அப்படி இருந்தா கூட நீ பெரிய புண்ணியசாலியாச்சே, நீ வரக்கூடாதோ, என் மேல வரக்கூடாதோ, ஆனாலும் மலர்கால் என் சென்னி மிசை வைத்திடாயோ. மலர்கால் உன்னுடைய மலர் அடி, கால்னா அடி பாதம், இந்த மலர் போன்ற மென்மையான தாமரை பாதங்களுக்கு என்னுடைய சென்னி மிசை வைத்திடாயோ. மிசை அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்தானம், ஒரு பீட்டம்னு அர்த்தம். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார் வள்ளுவர் சொல்றார். மலர் மிசை ஏகினான், மலர்னா தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூ ஒரு பீட்டமா ஆசனமா வச்சு ஏகினான் அவன்தான்.
மலர் மிசை ஏகினால் மான் அடி சேர்ந்தார். மான் அடி பெருமை வாய்ந்த திருவடிகளை சேர்ந்தார்கல்லால் மலர் மிசை ஏகினால் மானடி சேர்வார் நிலமிசையை நீடு வாழ்வார். இந்த உலகத்துல ரொம்ப நீண்ட சந்தோஷத்தோட சௌக்கியத்தோட குறையில்லாத வாழ்வார்னு. அங்க மலர் விஷயம்னா பிரம்மாவை சொன்னான்னு எடுத்துக்கிறதா, இல்ல அந்த விஷ்ணுவியை சொன்னான்னு இருக்கலாம், அந்த பரம்பொருளை சொன்னான்னு அவ வாழ்க்கை என்ன பிரேமோ அந்த சாமி அங்க வச்சுக்கலாம், இல்ல அம்பாளாம விட்டான். மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார்னா அந்த மகாலட்சுமி ஆனவள் அந்த தாமரை மலர் இருக்கா, அவளுடைய திருவடியை நம்ம பிடிச்சோம்னா இந்த நிலைமிசை இந்த பூலோகத்துல எந்த குறையும் இல்லாத எல்லா செல்வங்களும் கூட சந்தோஷமா நம்மளை வாழ வைப்பா அப்படின்னு அந்த பாடலை சொல்லிருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்தாதில் ஒரு இடத்துல சொல்றார், நான் தப்பு தான் பண்ணிருக்கேன், என்னோட தப்பெல்லாம் மன்னிக்க வேண்டிய சங்கரர் சொல்ற மாதிரியே வெறுக்கும் பகைமைகள் செய்யணும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகமைகள் செய்யணும் யான் உன்னை வாழ்த்துவனே அப்படின்னு அம்பாளை பார்த்து என்ன சொல்றார், வெறுக்கும் தகைமைகள் செய்யணும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகமை புதியதன்றே. எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் தன்னுடைய அடியார்கள் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொன்னாக்க அது எவ்வளவு தாங்க முடியாத தப்பு, மன்னிக்க முடியாத குற்றம் இருந்தாக்க ஒரு அடியார்கள் தவறு பண்ணிட்டான்னு சொன்னா அதை பொறுக்கும் தகமை புதியதன்று. அதை பொறுத்துக்கிறது மன்னிக்கிறதுங்கிறது ஒண்ணு புதுசு கிடையாது, எத்தனை பேர் பண்ணியிருக்காளே அப்படின்னா யார் பண்ணியிருக்கா அதான் ஒரு உபமானம் சொல்லாம இல்லையா. ஒரு உதாரணமா ஒன்று சொல்லுங்களேன்னா அந்த சொல்றார், கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொண்ணு. கருக்கும் திரும் இடற்றான்னா கருக்குன்னா கழுத்து கருப்பா போச்சு. அவன் என்ன பண்ணா அந்த விஷத்தையே சாப்பிட்டான். திருன்னு சொல்றாரு, திருன்னா ஸ்ரீகண்டன் பேரு சுவாமி. ஸ்ரீனா செல்வம்னு அர்த்தம், ஸ்ரீனா விஷமா அர்த்தம். ஏன்னா ராமகிருஷ்ண பரமன் சொல்ற மாதிரி சில சமயத்துல செல்வமே விஷமா நமக்கு இருக்கு, அது ஜாஸ்தியா போச்சுன்னா கஷ்டமா இருக்கு. குறைச்சலா இருக்கு நம்மளை காப்பாற்றணும், ஜாஸ்தியானா நம்ம காப்பாற்றணும் பெரியவர். இப்ப அதுவே ஜாஸ்தியா போச்சு நம்மளுக்கு திண்டாட வைக்கிறது இல்லையா. அதனால ஸ்ரீன செல்வத்துக்கும் பேரு, ஸ்ரீன விஷத்துக்கும் பேரு. ஸ்ரீகண்டன் அப்படின்னு ஸ்ரீகண்டன்னாக்க விஷத்தை கழுத்துல வைத்த அடக்கியவன், அதனால ஸ்ரீ. அது அப்புறம் அமிர்தமா ஆயிடுத்தோ இல்லையோ அதனாலையும் ஸ்ரீகண்டன். திருன்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணார். கருக்கும் திருமிடத்தான் இடப்பாகம் கலந்தப்பட அவருடைய பரமேஸ்வருடைய இடது பாகத்துல பொன்னொழில் மேனியடாக அங்க சேர்ந்தாள். அப்பேற்பட்டவளே மறுக்கும் தகைமைகள் செய்யணும் யான் உன்னை வாழ்த்துவனேன்னார். நீ என்ன வேண்டாம்னு மறுத்து ஒதுக்கினா கூட நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன்னை நான் வாழ்த்துவேன். ஆனா அது புதுசு இல்லைன்னு சொல்றதுக்கு உதாரணம் சொல்லட்டுமா. உங்க வீட்டுக்காரர் இருக்காரு, என்ன பண்ணா தெரியுமா, கூட ஒத்தரையுமே கேட்காத ஒரு வார்த்தை உன்னை கேட்டாரா, உன் பிள்ளைகளை கேட்டாரா, இல்ல ஏதாவது மச்சினன் யாரையாவது ஒருத்தரையுமே கேட்காத குடுன்னு போனார், போயிட்டு அந்த விஷத்தை வாங்கி சாப்பிட்டார். சிலவே அப்படிதான் உபகாரம் பண்ணேன்னு போய் யாருக்கிட்டையுமே சொன்னா தடுத்துடுவான்னு சொல்லி அங்க போய் அவனுக்கு ஏதோ போட்டு ஒரு ஜாமீன் கையெழுத்த ஒன்று போட்டு அவன் ஓடியே போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நோட்டீஸ் தான் நமக்கே வந்துருக்கும். திடீர்னு ஒரு நாள் இந்த வீட்டுக்கு உடமாஸ்டர் யார் அப்படின்னு வருவான், கூட 2 பேர் வேற வருவான். இந்த வீடை நாங்கள் ஜப்தி பண்றோமா, அப்பதான் வீட்டில் இருக்க வாழ்க்கை புரியும். இது மாதிரி குடுன்னு போனானா போயிட்டு இந்த மாதிரி தப்பான ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்தான். இவர் என்ன பண்ணார், இவரும் அப்படிதான் போனார், குடுன்னு போனதை விஷத்தை வாங்கி சாப்பிட்டார். எல்லாரும் சொன்னாங்க நீ தான் முதல் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலாம். தீட்சிதர் ரொம்ப அழகா சொல்லுவார். போனவன அக்ரிமெண்ட் பரவேசன் போய் பார்த்தாலாம். பாருங்க பார்க்கல கடைய போறோம், சரி கடைங்கோ, உங்களுடைய அனுகிரகம் வேணும், சரி என்ன மாதிரி பண்ணும், இல்ல கடையத்துக்கு மத்து இதெல்லாம் நாங்க தயார் பண்ணிட்டோம், அது பூமி தண்ணிக்குள்ள அமிழ்ந்து போகாதற்கு மகாவிஷ்ணுவே இந்த இதுவா ஆமையா தாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார். எந்த ப்ராப்ளமும் இல்லை, கடையத்துக்கு ஆளுகளும் ரெடியா இருக்கா. என்னன்னு முதல்ல உங்களுக்கு தான் அக்ரஜ தாம்பூலம் கொடுக்கணும்னு பேரு. இந்த பின்னாடி தட்ச பிரஜாபதி அவஸ்தை வளப்புறானே இல்லையா, அது ஞாபகத்தை வச்சுன்னு சொல்றாரு. ஏன்னா முதல் இது கொடுக்கலன்றதால அத்தனை கலாட்டாலாம் பண்ணி அவனுக்கு ஆபத்துலாம் வந்தது. அதனால உங்களுக்கு தான் முதல் தாம்பூலம் கொடுக்கணும், முதல் மரியாதை உங்களுக்கு தான் பண்ணணும். அதனால எது கிடைச்சாலும் சுவாமி நீங்க ஸ்வீகரிச்சுக்கணும், முதல்ல வருது உமக்குன்னு. இது எப்படியோ இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த நாரதர்னு ஒரு சர்க்கார் பத்தல இவர் இப்படிதான் ஏதாவது ஒன்று பண்ணிடுவார். நான் சொன்னேன்னு சொல்லப்படாது, ஜாக்கிரதையா இருந்துவோம். சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, நான் சொன்னேன்னு தெரிஞ்சுக்க வேணாம் சார், இதோ உங்க மேல இருக்கிற அபிமானத்தினால சொல்றேன், அப்புறம் உங்க இஷ்டம் பாத்துங்க, ஜாக்கிரதையா இருங்க. அது மாதிரி இந்த நாரதன் போய் ஓதிட்டு வந்தார். கேட்டா தேவர்கள்ட்டெல்லாம் போய் இந்த மாதிரி முதல்ல கடையச்ச விஷம்னு ஒன்று வருண்டாப்பா, அதனால ஜாக்கிரதையா இருங்க, என்ன பண்ணுங்க பரமேஸ்வரன் போய் முதல்லயே ஒரு இது போட்டு அக்ரிமெண்ட் போட்டு வந்துங்க. இது பாவம் அப்பா என்ன பண்ணிட்டு பார்வதி கேட்கல, பிள்ளையாரு கேட்கல, முருகன் வந்துடுறேன், ஏதோ கொடுக்க போறேன் வந்து வாங்கிக்க, அதானே முதல் மரியாதை வந்துடுறேன். இப்ப நம்ம கூட முதல்ல கூட்டு முதல் சேர்ல உட்கார வச்சு சார்னா அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுறது இல்லையா. இவ்வளவு மரியாதை வச்சுக்க அந்த மாட்டில் போனோன்னா அத்தனை பேர் வான்னு அப்புறம் என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. இதை மம்பெல்லாம் மாட்டி விட்டாலும் பரமேஸ்வரன் மாட்டின்றது நமக்கு எல்லாம் ஒரு பெரிய உபமானம். எல்லாம் ஆச்சு, கடைஞ்சானது விஷம் வந்தது. சுவாமி முதல்ல வரதை எடுத்துக்கிறீங்களா, வாரம் எடுத்துக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார், இப்படி இப்படியும் முடிச்சு பார்த்தாரு, எல்லாம் ஓடி போயிட்டான்.
ஒருத்தன் கூட பக்கத்துலேயே இருக்கலாம். விஷம் போடுது, ஆலகால விஷம் வருது, யார் இருப்பா? அவர் பார் விஷ்ணு அழகா பாம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்காங்க, ஜம்னு படுத்துட்டு இருக்காங்க. பிரம்மா அதுக்கு மேலே தாமரையில் உட்காந்துருக்கா, கண்ணை முடிஞ்சு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்காரு. அப்பதான் அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அரைக்கண்ண தந்துரு என்ன நடக்குது நடக்காதுன்னு பாருங்க, விஷ்ணு அப்படி உட்காந்துருக்காங்க. அப்புறம் பார்த்தா வேற வழியே இல்லை இருக்கு. சொல்லியாச்சு, வாக்கு கொடுத்தாச்சுன்னா காப்பாச்சானுமே, கிடுக்கிடுன்னு வாங்கி இந்த விஷத்தில் சாப்பிட்டாருன்னா, அப்போ இந்த அம்மா என்ன பண்ணா, யாருக்குமே அக்கறை இல்லை, இந்த அம்மாவுக்கு தான் அக்கறை இருந்து குடுக்குடுன்னு போனா என்ன பண்ண முடியும்? மண்டால் விட்டா துப்பம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ நம்ம பண்ணுவோம், அபிஷ்டு குடுக்குடுன்னு போய் பம்பா பண்ணி வச்சு துப்பம் அப்படிங்கிறோம் இல்லையா? இப்பெல்லாம் வாமிட் பண்ணுறதுக்கெல்லாம் வழி இருக்கு, சயின்டிஃபிக்கா மெடிக்கல், அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது குடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அந்த சராசரி முத்தம் அவர் வயிற்றுக்குள்ள இருக்கு, அத்தனை எரிஞ்சு போயிடும். பார்த்தா கிட்ட விவரம் சொல்லுவா, அவர் போய் கழுத்தை பிடிச்சிட்டாரு, கழுத்தெல்லாம் ஒன்றும் பிடிக்கவே இல்லை, தடையினா ஒரு தடையின உடனே என்ன பண்ண, இவ கைப்பட்ட விசேஷம், உமையோடைய கைப்பட்ட உடனே இந்த விஷம் வந்து அமிர்தம் ஆயிடுச்சுன்னு. அப்ப நீ என்ன பண்ண, உங்க ஆத்துக்கார் தப்புன்னா கூட போய் பொறுத்துன்னு போய் அவருக்கு பண்ண இல்லையா? இப்ப அவர்னா வேற, நாங்கள்லாம் வேறையா? இந்த பாரபட்சம் தேவையா அவனுக்கு? கூடாது இல்லையா? அதனால்தான் சொல்றேன், வெறுக்கும் தகமைகள் செய்யணும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகமே புதியது. மிக்கோர்னா ரொம்ப ஒரு கருணை மிக்கவர்கள் அர்த்தம். எல்லாமே சிறந்து இருப்பவர்கள், எல்லாமே அதிகமா சத்குணங்கள் அதிகமா இருக்கவன். அவன் என்ன பண்ணுவா, யார் தப்பு பண்ணாலும் பாரபட்சம் பார்க்காத பொறுத்துப்பான். எங்க ஆத்துக்கார் பண்ணா, எங்க ஆத்து குழந்தை பண்ணா அப்படின்லாம் கிடையாது. யார் ஆத்து குழந்தை பண்ணாலும் சில இதெல்லாம் நீங்க பார்க்கலாம், குழந்தை கல் எடுத்து கிளாஸை உடைச்சிட்டான், நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏண்டா நீ நேற்றுக்கே சொன்ன, இன்னைக்கு இங்கே விளையாடவே போகல இல்லையோ, நீ எங்கே ஸ்கூலுக்குன்னா புத்தகம் அங்கே போயிட்டுன்னு அப்பாவே சொல்லி கொடுப்பாரு, ப்ராம்ப்டிங்காக வாயில் போட்டு கொடுப்பாரு. இந்த இது பார்த்துட்டே இருக்கும், ஆமாம் ஆமான்னு சொல்ல தெரியாது, ஏன்னா கையும் கிழமை ஒருத்தர் பார்த்துட்டா சாட்சி இருக்கும், இது ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல திருத்துன்னு முடிக்கும். இது அப்பாக்கார தன் குழந்தைய காப்பா, நீ தான் இல்லவே இல்லையே, நீ கிச்சியோட போன இல்லையோ பக்கத்து இருக்கு புத்தகம் வாங்கறதுக்கு என்பார். அது இல்லைன்னு சொல்ல, இல்லைன்னு சொன்னா அப்பா அடிப்பார், ஆமான்னு சொன்னா அவர் அடிப்பார், ஏற்ற வீட்டுக்கார அடிப்பார் இல்லையா? இது மாதிரி சாட்சியோட கையும் கிழமை பிடிச்சி வந்து உங்க ஆத்துக்காரனை காப்பாத்தின மனுஷால மாதிரி இருக்கக்கூடாது. தன் குழந்தைக்கு ஒரு மாதிரி இன்னொருத்துக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. நானும் உன்னுடைய குழந்தை தான், எப்படி உங்க ஆத்துக்காரர் காப்பாத்திலே அது மாதிரி என்னுடைய கஷ்டத்தெல்லாம் காப்பாற்றணும், அதுலேருந்து என்னை போக்கணும் அப்படின்னார். மாட்டேன்றியா, முடியாதுங்கிறியா, வாழ்வாய் இனி நீ மயில்வாகனார் அருணகிரிநாதர் சொல்லும்போது, பாழ்வாழ்வு எனும் படுமாயிலே வீழ்வாய் என என்னை விதித்தனை தாழ்வானவை செய்தது. இதை விட கேவலமா யாராவது பண்ணுவானா? உன்னுடைய பக்தன் அடியான்னு சொல்லி எவ்வளவு கட்டப்பட்டு திண்டாடு தெல்ல நிற்கிறேன்னு இதை விட யாராவது பண்ணுவானாயா? வாழ்வாய் நன்னாரு நீ ஏற்றாமாருன்னு தெரியல. அது மாதிரி இவர் மறுக்கும் தகமைகள் செய்யணும் யான் உன்னை வாழ்த்துவனேன், நான் உன்னை என்னென்னுக்கு வாழ்த்தி கொண்டே இருப்பேன். உன்னை வாழ்த்து வைத்தவ எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ வேணா எக்கெடுக்கிட்டு போ, உன்னை விட நான் ஒத்தேன் காமிச்சு வரேன் பாருங்க. உடனே சாமி விட்டுடணும், அவன் தானே எல்லாத்த விட சிறந்தவன் இல்லையா, அவனை விட ஒரு சிறந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவான், உடனே அதை காப்பாற்றணும். இது ஒரு டாக்டிக் சொன்னார். வள்ளலார் சொன்னார், இது வேற மாதிரி ஆரம்பிச்சார். சேய் பிழையை தாய் அறிந்தும் சீராள் பொறுப்பாள், இந்நாய் பிழையை நீ பொறுக்க நியாயமும் உண்டையா. பேய் மதி போல் நெஞ்சம் தியக்க உற சஞ்சலத்தால் வாய் அலறி வாடும் என வாவென்றால் ஆகாது. பரமேஸ்வரன் பார்த்து கேட்கிற இதே கருத்து தான் அதுவும் வருது. ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டான்னு, அந்த குழந்தை தப்பு பண்ணிட்டு குழந்தைதான் பண்ணுன்னு தெரிஞ்சா கூட தாய் அறிந்தும், சேய் பிழையை தாய் அறிந்தும் நம்மளதான் பண்ணிட்டு தப்புன்னு தெரிஞ்சா கூட என்ன பண்ணலாம், சீராளாம். வரா கண்ணா அப்படின்னு அனுப்பிச்சுப்பலாம், நீ இப்போ உள்ள இரு, அவள் வந்து நான் சமாளிச்சுக்கிறேன், குழந்தை இல்லவே இல்லைன்னு சொல்லிடுவாளாம். அம்மா குழந்தைய காப்பதுக்கு போய் சொல்லிவிடுவாளாம். அப்படி அவள் சீரவே மாட்டாலாம், பொறுத்துப்பலாம். இந்நாய் பிழையை நீ பொறுக்க நியாயமும் உண்டையா. இந்த நாய் நாயை விட கேவலமானவன். சுக்கீஷம் அழகா சொன்னார், இந்த நாயிலே 2 விதமான நாய் உண்டான். ஒன்று தெருல இருக்கிற நாய், அனாதியா இருக்கிற நாய், அது போய் கல் எடுத்து அடிக்கணும் வச்சுக்கோங்க, அது யார்கிட்ட போய் சொல்லுவோம், லோல் கத்தின்னு போய் நிற்கும். அதுக்கு சேர்ந்து கூட ஒரு நாய் வேணா கத்துமா இருக்கும், 4 நாய் கத்துமா இருக்கும். இதே ஒரு எதமா கை பிடிச்சி ஒரு நாயை பிடிச்சின்னு போறாரு, அந்த நாய் ஜம்முன்னு கம்பீரமா நடந்து போமா. அது மற்ற நாய்களாம் இதை பார்த்து கத்துமா, இது கொஞ்சம் கத்தாலாம், பார்த்து கம்பீரமா பார்த்து முதலாளியை பார்த்து அது பார்த்து நடந்து போயிருக்குமா. நம்ம அந்த பரமேஸ்வரனை பிடிச்சிட்டு அப்படிப்பட்ட நல்லா நாயா மாறிட்டோம்னா, எஜமானன் பிரபு அவன் இருக்கான் இல்லையா, அவன் கையில நம்ம பிடிச்சுன்னு போகும்போது நமக்கு ரொம்ப கௌரவமா. அது இல்லாத தெருநாய் மாதிரி ஆயிட்டோன்னா எல்லாரும் கல்லெடுத்து அடிப்பாங்க. அப்படி தெருநாய் மாதிரி அனாதியான நாயா இருக்கக்கூடாது, நமக்கு ஒரு காவல் தெய்வமா இருக்கக்கூடாது. இந்த பரமேஸ்வரனை கையில பிடிச்சுட்டோம்னா, அவன் கையில நம்ம மாட்டிட்டோம்னு சொன்னா அவன் கௌரவத்தோட நம்ம அழைச்சிட்டு போகணும். அங்கேயும் நாய் தான். அதனால இப்ப எத்தனையோ நாய் நம்ம பாக்குறோமே, கார்ல முதல் சீட் அதுக்கு தான். அது உட்காந்து 2 காலையும் வெளியில போட்டு அதை பார்த்துன்னு போறோம். அழகா பார்த்தா பெருமாளே அடுத்த ஜென்மா நாயா கொடு, பௌமரியன் கொடுத்துடு, வேற எந்த ஜென்மா வேண்டாம், ஒரு பௌமரியன் நாயா பண்ணா போறோம். அது என்ன ஒரு கார் வச்சுட்டு இருக்கா வீட்டா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நேரத்துல நாயை பிளைட்ல தான் அனுப்பிச்சு போட்டு வரான். இதுக்கு வைத்தியம் பண்ற டாக்டர் பெங்களூர்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு பிளைட்ல குழந்தையெல்லாம் நம்ம வெளியூர்லேருந்து அனுப்புவோம் இல்லையா, அந்த ஏர் ஹோஸ்டர்ஸுடைய பொறுப்பில் அனுப்புற மாதிரி இவா ஏர் ஹோஸ்டர்ஸுடைய பொறுப்பில் சக்கரம் வச்சு இதில் போட்டு அனுப்பிச்சிடா. அதுக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் கொடுத்து இது அங்கேருந்து பெங்களூருக்கு ஒரு நாள் போயிட்டு வைத்தியம் பண்ணிட்டு மறுநாளுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறது.
அதுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு 10,000 ரூபா ஒரு மாசத்துக்கு. பெரிய ஒரு இந்த போலீஸ் வந்து அந்த அந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதனால டோன்ட் டச் அப்படின்னு சொன்னா அது எதையும் அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அந்த எஜமானரும் அந்த எஜமானியமா சொன்னாதான் அது தொடும். டோன்ட் கோ டோன்ட் மூவ் அப்படின்னு மூவ் பண்ண அப்படியே பார்த்துங்க, அப்படியே ஏக்கமா அவளே பார்த்துங்க. கீப் குவைட் டோன்ட் ஷவுட் அப்படிங்கிற நம்மளை பார்த்து கொலைக்கிறது நிறுத்தி ஓ அவளுக்கு வேண்டியவா போல இருக்கு, கொலைக்க வேண்டாம். அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கா. அது அந்த நாய்க்கு அவள் குழந்தை அப்படிங்கிற வாட்டில் இப்போ அவள் வருவோம், கொஞ்ச நாள் வருவாங்க. யார் வரும் நானும் பார்த்துருக்கேன். இது வருது ட்ரைனிங் போய் ஸ்கூலுக்கு போயிருக்கா வருவோம் அப்படின்னா யார் ஸ்கூலுக்கு போயிருக்கா வரப்போ வாரத்தில் குழந்தைகள் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பார்த்தா அது கொஞ்ச நாள் கழிச்சு அது எங்கேருந்து வருது அவன் பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கான். அதுக்கு பேர் ரொம்ப அருமையான பேர்லாம் வச்சிருக்கோம். எப்படி அப்படி நாயா பிறந்தாலும் நாயேனையும் இங்கே ஒரு பொருளாக நயந்து வந்துன்னு அபிராமி சொல்ல, ஒரு நாயிலையும் கிடையானாவே என்னை கூட நீ வந்து காப்பாற்றணும், எனக்கு அருள் பண்ணணும் வந்து அப்படி இந்த நாய் போல நான் இருந்தா கூட நாய் பிழையை நீ பொறுக்க நியாயம் உண்டையா. நான் உனக்கு வந்து பிரித்தியன் ஆச்சு, நீ எனக்கு எஜமான இல்லையா, எஜமானுடைய நாய் வந்து அவன் தானே காப்பாற்றணும் இல்லையா. இதை வச்சிருந்து அவர் சொன்னார் தெரியல. இந்த நாயினுடைய தவறை நீ பொறுக்கணும். நாய்னா நாயை விட கேவலமான ஜென்மம் கிடையாது, நான் அப்படிப்பட்டவன். ஏன்னா அது வந்து நாயன்னு திட்டுறான், ஆனால் திட்டப்படாது. சுக்கேசவன் சொல்லுவார், நாய்க்கு தான் நன்றி உணர்வு ஜாஸ்தி, எல்லா மிருகங்களை காட்டியும் நன்றியோடு இருக்குது தான். நம்ம திட்டும் போது ஏன் நாயேங்கிறோம், அது எப்படி வந்ததுன்னு எனக்கு புரியல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமா எல்லாம் திட்டுற அளவுக்கு ஒரு பிறவி இருந்தா கூட, அப்பேற்பட்டவனா இருந்தா கூட என்ன நீ காப்பாற்றணுங்கிறது என்ன பொறுக்கிறது ஒரு நியாயம் உனக்கு இருக்கு. தேய் மதி போல் நெஞ்சம் தியக்க முறை சஞ்சலத்தால் வாயலறி வாடும் என்னை வா என்றால் ஆகாது. என்ன வான கூப்பிட்டு அணைச்சி என்னப்பா கட்டணம் வா கொஞ்சம் சொல்லு, ஒன்றும் செய்ய வேண்டாம். சில பேர் பார்த்தா அவட்ட நம்ம உபகாரமே பண்ண வேண்டாம், கொஞ்சம் சித்த நாள் உட்காந்து அவள்கிட்ட பேசினாலே போகிறோம். ரொம்ப ஆஸ்வாசமும் நம்ம அவட்ட கொஞ்சம் எல்லாத்தையும் கேட்டு எல்லாம் சரியா போயிடும். ஒரு 10 நாள் போனால் எல்லாம் சரியா போயிடும். நீங்கள் போயிட்டு இந்த கோயிலில் போய் சுற்றிட்டு வாங்க. எதுக்கு கோயிலில் போய் சுற்றுங்கிற 108 பிரதட்சணம் பண்ணுன்னு எதுக்கு சொல்கிறாளான்னு பெரியவா அவர்கிட்ட சொல்லிருக்கா. இதனால ஒன்றும் வைத்தியம்லாம் கிடையாதுடா. அந்த கோவிலில் போய் ஒரு 108 தடவை சிவனை பிரதட்சணம் பண்ணிட்டு வானா அந்த நேரத்திலே சிவஜிவான்னு சுற்றிட்டுப்பா இதை மறந்துட்டு போனணும். இதையே நினைச்சுட்டு அது படுத்துற ப்ராப்ளம் வேற, அவஸ்தை வேற. அதை நினைச்சு நொந்து போய் மனசு வேற. அதுலேருந்து மனசை எடுக்கிறதுக்காக தான் அந்த கோயிலில் போய் சுற்றின்றேன்வா. இவன் வந்து தேய் மதி போலாம், எப்படி சந்திரனானது தேஞ்சு போறது இல்லையோ அது மாதிரி உடைய நெஞ்சம் வந்து கட்டத்தினால் தேஞ்சு போடுதான். அதாவது பலவீனமா போயிடுதுன்னு, சக்தியெல்லாம் ஓஞ்சி போய் பலவீனமா போயிடுது. அப்படி சஞ்சலத்தால வாய் அலறி வாழும். என்ன சொல்றான்னா தெரியல, என்ன உளறோன்னு தெரியல. உளறோங்கிறார் அவரே சொல்றார், வள்ளலாரே உளறேங்கிறார். என்னவோ உளறிட்டு அந்த உளர்னு ஒருத்தருக்கார். உண்மத்தம் இந்த ஊமத்தங்காயுடைய ஜூஸை சாப்பிட்டுட்டு நான் என்ன உளறணும் எழுதி வைங்கன்னு நான் சிஷ்யனை பார்த்து அப்பைய தீட்சிதர். அவர் 100 ஸ்லோகம் பண்ணா குழந்தைலாம் எழுதி வச்சா. இந்த 100 முடிஞ்சோடனே இன்னொரு மாத்து ஒரு கஷாயம் கொடுத்தா அவர் சரி வந்துட்டார். என்ன உளருக்கேன்னு பார்த்தா உண்மத்த சதகம் அப்படின்னு சொல்லி 100 ஸ்லோகம் பண்ணிருக்காரா பரமேஸ்வரனை பார்த்து. நம்ம சாதாரண இருக்கும்போதே வந்து நன்னா சொன்னாலே அது உளரலா இருக்கு. அவர் உண்மத்தனுடைய ஜூஸ் சாப்பிட்டுட்டு உளறினாலும் பெரிய ஸ்துதியா போயிடுத்து. இந்த வாயலறி வாடும் என்னை வாயந்தால் ஆகாதோனர் என்னை வான்னு கூப்பிட்டு அனுப்பிச்சு 2 வார்த்தை ஆசுவாசமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு ஒரு முனி சிரேஷ்டர் மாதிரி இருந்தார். அவர் பிள்ளை ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. அவர்கிட்ட எந்த மருந்து தர மாட்டார், எந்த ரட்சையெல்லாம் கேட்ட மாட்டார், எதுவுமே கிடையாது. சும்மா போனா ஒரு 10 நிமிஷம் பேசணும். ஓ அப்படியா அல்ல பொறுமையா எல்லாம் கேட்டோம். எல்லாத்தையும் கேட்டவங்களுக்கு என்ன தோணும், நம்ம பாரத்துல இறக்கி வச்சுட்ட மாதிரி தோணும். நம்ம ஃப்ரீயா வந்து அவருக்கு உள்ள போச்சானே இல்லை அப்படியே வாங்கிட்டார், அப்படியே இறக்கி அவரும் அங்கே வச்சுக்கிட்டார். பெரியவா தான் சொல்லுவா, போய் நம்ம கஷ்டத்தெல்லாம் சொன்னா நாராயணா இல்லை சரியா நாராயணா நமஸ்காரம் பண்ணாலும் அது அவர் எடுத்துக்கிறது இல்லை, நம்ம குறைய சொல்லி அழுதாலும் அவர் எடுத்துக்கிறது, எதுவுமே அவரை பாதிக்கிறது இல்லை. அவர் சொல்ல எல்லாத்தையும் நான் நாராயணான்னு சொல்லும்போது அந்த நாராயணனுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுறேன். ஸோ அந்த நாராயணன் காப்பாற்றி விட்டு அவன் தான் சுவாமி, அது அவன் தான் அவங்கள காப்பாற்றணும். ஸோ அவங்ககிட்ட இந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிறேன். உங்களோட குறையெல்லாம் அவன்கிட்ட சொல்லும்போது நீங்கள் கொடுத்த நமஸ்காரத்தையும் அவன்கிட்ட சொல்கிறேன், எனக்கு எதுவுமே சம்மந்தமே நான் மாமா. அது முதலாவது தான் அதை பண்ணி காமிக்கிறான். நம்ம சொல்லுவோம் எல்லாத்தையும் நான் மாமா, இந்த வாத்தியாரெல்லாம் சொல்லுவோம் மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நான் மாமா, என்னோடது இல்லை எனக்கு இல்லை இல்லை எஜமான வேலை எஜமான குடும்பசிய தான், இது எனக்கு ஒன்றும் இல்லை சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலையா. அது மாதிரி இங்கேயும் நான் வாயலறி உளறேன்னு நீ என்ன பண்ண வான்னு கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு அது சாதாரண மனுஷாலாம் கூட பொறுமையாக கேட்டு ஆஸ்வாசமாக 4 வார்த்தை சொல்லி அனுப்புறாரு. அது மாதிரி ஆத்தங்கமாக 2 வார்த்தையை சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து என்னுடைய கஷ்டத்தை குறைக்க என்னுடைய பாரத்தை இறக்கி வச்சா அவனுக்கு ஆகாதா, எப்போதான் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்பர் சுவாமிகள் சொன்னார், இந்த அல்லல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, எனக்கு இதில் பிரச்சனையே கிடையாது. அல்லல் என் செய்யும், அரு வினை என் செய்யும், தொல் வல்வினை தொந்தம் தான் என் செய்யும், தில்லை மாநகர் சித்தம்பரனார்க்கு எல்லை இல்லாத ஒரு அடிமை பூண்டேனுக்கு என்று. இந்த சிதம்பரத்தை தில்லையில சிதம்பரத்தை சிதம்பரம்ங்கிறது தான் சிதம்பரம்னாச்சு. அந்த சிதம்பரத்தை நடனம் புரிக்கிறாரு நடராஜ பெருமான் இருக்காரு. அவருக்கு அடிமையாக போயிட்டோன்னா நீ தான் கட்டின்னு போய் சரணாகதி பண்ணிவிட்டோன்னு சொன்னா அதுக்கப்புறம் எனக்கு அல்லல் ஏது தொல்லை ஏது
வினைகள்னா இது நல்ல தீவினையும் கிடையாது, நல்வினையும் கிடையாது. ரெண்டும் சேர்ந்தா தானே அப்புறம் பிறவிங்கிறான். நல்லதெல்லாம் செஞ்சா புண்ணியத்தினால வந்து நல்ல பிறவி எடுத்து அனுபவிக்கணுங்கிறான். பாபத்தை சேர்ந்தா அதுக்காக ஒரு ஒரு அல்லல் படக்கூடிய பிறவி எடுத்து அவஸ்தை பண்ணணுங்கிறான். ரெண்டுமே கிடையாது. எல்லாம் அவன்கிட்ட போய் அடிமை ஆயிட்டான். அவனுக்கு அடிமை உண்ட உடனே எனக்கு எதுவுமே கிடையாது. தொல்லை வல்வினை சொந்தம் தான் என் செய்யணும். எதுவுமே எனக்கு சொந்தமோ பந்தமோ எதுவுமே எனக்கு ஒண்ணுமே பண்ணாது. எதை பத்தியும் நான் கவலைப்பட வேண்டாம். என்னன்னைக்கு சந்தோஷமா எப்பவும் பகவத் சிந்தனையே இருந்துட்டா எந்த கஷ்டமும் இல்லை, நன்னாக சந்தோஷமா இருக்கலாம். அந்த அவன் பிரபு, நாம் அவனுக்கு சேவை பண்ணக்கூடிய சேவகன் அப்படிங்கிற நிலைமை நமக்கு இருந்தா போறோம்னா, இதே மற்ற வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எப்படி சொல்றா, இன்னும் வள்ளலார்லாம் எப்படி சொல்றா, சிவன்னா எப்படி சொல்றா அப்படிங்கிறத இதுக்கு மேற்கொண்ட பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல நினைச்சுக்கலாம். சத்குருபியோ நம.